السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ مرشدا. பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உலகத்தின் 23 ஆண்டுகால நுபுவத்தை அறிவித்த பிறகு உள்ள வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்ததும் கணக்கற்ற இடையூறுகளுக்கு ஆளானதும் நிகரற்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டதுமெல்லாம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த நிகழ்வுகளை எல்லாம் முறையாக பதிந்திருக்கிறது. அதே நேரம் இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கருத்து சொல்லுகிற பொழுது, ஊதீது ஃபில்லாஹி வமா யூதா அஹதுன் வ உகிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன். அல்லாஹுவின் இந்த சத்திய சன்மார்க்க சோதனையில் என்னை போல் துன்புறுத்தப்பட்டவர்கள் இல்லை, என்னை போல் அச்சுறுத்தப்பட்ட வேறு எவரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற கருத்து ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொல்லைகள் துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு விளைவிக்கப்பட்ட பொழுது அந்த துன்பங்களையும் தொல்லைகளையும் ஓரளவுக்கு ஈடு கொடுத்து அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்பதற்கு, அல்லது எவ்வளவு எதிர்கொள்ள முடியுமோ அவ்வளவு எதிர்கொள்வதற்கு துணை நின்ற பெருமை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தாலிப் அவர்களுக்கும் உரியது. அபூ தாலிப் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிய வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபிடமிருந்து பொறுப்பெடுத்துக் கொண்ட காலத்தில் இருந்து அணு அணுவாக கவனித்து அக்கறையோடு பராமரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்காணித்து பாதுகாத்த பெருமை
அபூ தாலிப் அவர்களுக்கு உண்டு. அபூ தாலிப் அவர்களுடைய ஈமானை குறித்து வாதங்களும் பிரதிவாதங்களும் இருந்தாலும் நம்முடைய பெருமைக்குரிய இமாம்களான மகான்கள் மேன்மக்கள் அபூ தாலிபுடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார்கள். அபூ தாலிப் ஈமான் கொண்டது உண்மை. அந்த ஈமானை வெளிப்படையாக சொல்வதில் வேண்டுமானால் விவகாரங்கள் இருக்கக்கூடுமே தவிர அவர் ஈமான் கொண்டது உண்மை என்ற கருத்தை நமது சங்கைக்குரிய இமாம்கள் சாதிக்கிறார்கள். மக்காவில் ஷாஃபி மதுஹபின் நிகரற்ற முஃப்தியாக விளங்கி மிகப்பெரிய அல்லாமாவாக மிகப்பெரிய மகானாக பேரும் புகழும் பெற்ற இமாம் ஸைனி தஹலான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாலிப் ஈமான் கொண்டு முஸ்லிமானவர் என்பதை உறுதிப்படுத்த எண்ணற்ற ஹதீஸ் சான்றுகளை ஆதாரமாக கொண்டு ஒரு நூலையே எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னர் இமாம் பர்ஸஞ்சி அவர்கள் இதே தலைப்பில் இதே விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பெருமக்களான இமாம்களும் மேன்மக்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்த பெருமை அபூ தாலிப் அவர்களுக்கு உண்டு. ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உண்டு. இந்த ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் கொஞ்ச சின்ன இடைவெளியில் ஒருவன் பின் ஒருவராக மரணமடைகிறார்கள். தன்னை இரண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு விதவையாகிவிட்ட நிலையில் மூன்றாவதாக தன்னை மணமுடித்த நிலையில் தன்னுடைய திரண்ட செல்வத்தை எப்படியெல்லாம் இந்த சன்மார்க்கத்தின் நலனுக்கும் வளத்திற்கும் அள்ளி வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அள்ளி வழங்கி தனக்கு அத்தனை உதவியாகவும் உபகாரமாகவும் இருந்த ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்தும் சன்னை சிறுவயதிலிருந்தே பொறுப்படுத்திக் கொண்டு பராமரித்து தனக்கு துணையாக விளங்கி ஒத்துழைத்த அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும் நபிகள் நாயகம்